திருவள்ளூர் மாவட்டத்தில் முந்துவது திமுகவா, அதிமுகவா அல்லது தாவேகாவா? லேட்டஸ்ட் சர்வே ரிசல்ட் இன்று பார்க்க இருக்கின்றோம். இங்கு அதிமுக முந்தி சென்றாலுமே கூட திமுக மற்றும் தாவேகா சமபங்கில் இருக்கிறார்கள். 2ஆம் இடம் 3ஆம் இடம் யாருக்கு என்பதில் இங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பிப்ரவரி முதல் வாரத்தில் எடுக்கப்பட்ட கள ஆய்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் முந்துவது திமுகவா, அதிமுகவா அல்லது தாவேகாவா? லேட்டஸ்ட் சர்வே ரிசல்ட் இன்று பார்க்க இருக்கின்றோம். தமிழகத்தில் நடைபெற போகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் ஆகிய 4 முனை போட்டி நிலவுகிறது. தமிழக தேர்தல் களம் 4 முனையை சந்தித்துள்ளது. இது தமிழக வரலாற்றில் சமீபத்தில் இதுதான் புதியது. இங்கு உண்மையான கள நிலவரம் என்ன உள்ளது என்பது மக்களிடையே கருத்து கணிப்பை தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் கிங் 360 குழுமம் எடுத்திருக்கிறது. அதில் சென்னை மண்டலத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தை இன்று காண இருக்கின்றோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் பிப்ரவரி முதல் வாரத்தில் எடுக்கப்பட்ட கள ஆய்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். சென்னை புறநகரின் பல பகுதிகளை உள்ளடக்கிய திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவெற்றியூர் ஆகிய 10 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. அவற்றின் லேட்டஸ்ட் கள ஆய்வு முடிவுகள் பற்றி காண இருக்கின்றோம். கும்மிடிப்பூண்டி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 24% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது. பொன்னேரி தனி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 28% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 20% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவும் கிடைத்துள்ளது. திருத்தணி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 34% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 26% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவும் கிடைத்துள்ளது. திருவள்ளூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 24% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 9% ஆதரவும் கிடைத்துள்ளது. மதுரவாயல் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 28% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 28% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 12% ஆதரவும் கிடைத்துள்ளது. இங்கு அதிமுக முந்தி சென்றாலுமே கூட திமுக மற்றும் தாவேகா சமபங்கில் இருக்கிறார்கள். 2ஆம் இடம் 3ஆம் இடம் யாருக்கு என்பதில் இங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுவும் ஒரு ஆர்கே நகர் தேர்தலை போன்று இந்த தொகுதியும் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பூந்தமல்லி தனி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 28% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 26% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது. ஆவடி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 26% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது. அம்பத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 30% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 27% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 12% ஆதரவும் கிடைத்துள்ளது. தாவேகாவும் திமுகவும் இங்கு சமபங்கில் உள்ளார்கள். இந்த தொகுதியில் மாதவரம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 25% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது. திருவெற்றியூரில் திமுக கூட்டணிக்கு 34% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 26% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவும் கிடைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் 5 சட்டமன்ற தொகுதிகளை அதிமுகவும், 4 சட்டமன்ற தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றும் எனவும் தெரிகிறது. ஒரு தொகுதியில் திமுக மற்றும் தாவேகா சமநிலையில் உள்ளது என்பதுதான் உண்மையான கள நிலவரமாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அனைத்து தொகுதிகளிலும் 20% அதிகமான இடங்களை பெற்று 3ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பிடிக்கிறது. 4வது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளது. சென்னையின் புறநகர் மாவட்டமான திருவள்ளூரில் அதிமுக கூட்டணி ஆதிக்கம் செலுத்துகிறது. திமுக, தாவேகா ஆகியவை இறுதி வரை என்ன பண்ண போகிறார்கள், இறுதியில் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் 2026 புதிய அப்டேட்டுகளுடன் சட்டமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியின் வெற்றி உங்கள் கையில் கொடுக்க, ஒரே நொடியில் கொடுக்க தயாராக இருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள லிங்கில் இணைந்திடுங்கள்.
தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.